தமிழ் சினிமால தன்னோட கரியரோட பீக்ல இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். தமிழ் சினிமால டான்ஸ்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஃபைட்டுனா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். பர்ஃபார்மன்ஸ்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். என்டர்டைன்மெண்ட்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். கமர்ஷியல் படம்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். கலெக்ஷன்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். கண்டென்ட்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். காமெடினா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். கரிஸ்மானா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். தொலைநோக்கு பார்வைனா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். ரெக்கார்டு மேக்கர்னா திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். ரெக்கார்டு பிரேக்கர்னாலும் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தான் சொல்லி தமிழ் சினிமாவில திரு விஜய் அவரோட பெருமையை பத்தி பேசலாம். நான் இப்படி சொன்ன விஷயங்கள்ல ஒரு சிலது உண்மையா இருக்கலாம், ஒரு சிலது மிகையா இருக்கலாம். ஆனா இதுல பல விஷயங்களை திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில படிச்சிருக்காரு. இப்படி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ் சினிமால டான்ஸ்னா இவரு தாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு பாட்டுல சிறப்பா டான்ஸ் ஆடுறதுக்காக கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணுவாரு, கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவாரு. திரு விஜய் அவர்கள் எதனால சினிமா நல்லா ஃபைட் பண்றாரு? ஏன்னா அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. எதனால அவர் நல்லா காமெடி பண்றாரு? அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. எதனால அவர் நல்லா பாட்டு பாடுறாரு? ஏன்னா அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. எதனால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு? அவர் பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. எதனால அவரு சிங்கிள் டேக்ல ஷார்ட்ஸ் ஓகே பண்றாரு? ஏன்னா அவரு பிராக்டிஸ் பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்றாரு. சினிமாவுக்காக அவர் தன்னை 100% அர்ப்பணிக்கிறாரு. அந்த அர்ப்பணிப்புனாலதான் திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய டைரக்டரோட பையனா இருந்த திரு விஜய் அவர்கள் தன்னோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில எண்ணற்ற விமர்சனங்களை ஃபேஸ் பண்ண திரு விஜய் அவர்கள் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி சினிமாவில ஒரு பெரிய ஆளாகிறதுக்காக தன்னோட உடல், பொருள், ஆவின்னு சொல்லி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு தன்னோட கடின உழைப்பையும் எண்ணற்ற எஃபர்ட் மற்றும் ஹோம்ஒர்க் இது எல்லாத்தையும் போட்டதுனால்தான் இப்ப திரு விஜய் அவர்கள் இளைய தளபதியா இருந்தாரு, தளபதியா உயர்ந்தாரு. அஜித்தோட போட்டி, சூர்யாவோட போட்டி, விக்ரமோட போட்டி, ரஜினிக்கே இவரு தாங்க போட்டி அப்படின்னு சொல்லி அவர் வளர்ந்ததுக்கு எல்லாமே என்ன காரணம்? ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஹோம் ஒர்க்.